தமிழகத்தை ஆட்சியை கலைச்சிட்டு எனக்கு முழு மெஜாரிட்டி கொடுங்கன்னு விஜய் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார். பிப்ரவரி 27 தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வரலாம். இன்னொரு சிக்கல் என்னன்னா, அண்ணாமலையை மற்றவர்கள் எவ்வளவு விமர்சனம் பண்றாங்களோ பாஜகவுக்கு உள்ள இருந்தும் சில பேர் பண்றாங்க. ஆதவ் 12ஆம் தேதிக்கு முன்னாடி ராஜினாமா செய்யக்கூடும் என்று வருகிறது. போதைப் பொருள் கடத்தலில் 5 பேர்கள் மீது வழக்கு. அந்த 5 பேர் யாருன்னு சொன்னா, நம்பர் 1 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், வயது 54. 4வது அக்யூஸ்ட் டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இடி மதுரையிலும் சென்னையிலும் 5 இடத்தில் ரெய்டு பண்ணாங்க. கொக்கைன் ஒரு 87 கோடிக்கும், மெத்தபட்டமைன் ஒரு 150 கோடி, மற்ற போதைப் பொருட்கள் என ஒரு 3 பேரை பிடிச்ச எங்களுடைய கிங் பின் ஜான் பிரிட்டோ. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலே பெரும் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குகிறாரா அப்படின்ற பேச்சு கடந்த ஒரு வாரமா போயிட்டே இருக்கு. ஆனா இன்னும் கட்சி தொடங்குன மாதிரி தெரியல. இதற்கிடையில 4 நாளா டெல்லியிலே முகாமிட்டு இருக்காரு அண்ணாமலை. மோடி அவர்களை வேற சந்திச்சிருக்காரு. என்ன இதோட பின்னணி என்ன சார்? இன்று வரை அவர் நேரடியாக சொல்லல. பட் அவருடைய வருத்தம் என்னன்னு சொன்னால், அப்ப ராஜினாமா பண்ணியிருக்காரு பாஜக. வரேன், அவர் தலைவராக இருந்த பொழுது நான் உங்களுக்கு பாஜகவை தனியாக பெரிய கட்சியாக வளர்க்கறதுக்கு இது பண்ணுவேன், கூட்டணியாக இன்னொரு கட்சி கீழே போனா நான் ராஜினாமா பண்றேன்னு சொன்னார். அந்த மாதிரி பண்ணார். ஆனால் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் தாவேக்கா 35%, இது இவங்க 27, இவங்க 30, 29 என்னமோ வாங்கியிருக்காங்க. இப்போ பாஜக தனியா நின்று ஒரு 7-8% வாங்கிச்சுன்னு வச்சுங்க. 18% 24 வாங்கினாங்க என்டிஏவா. அந்த 7-8% விஜய்கிட்ட குறைஞ்சிருந்தா திமுக 100 சீட்டை தொட்டிருந்தா ஆட்சி திமுகவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த முறை பிஜேபியுடைய எய்ம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா திமுகங்கிற திராவிடம் என்பது தமிழ் இனத்திற்கே எதிரான கொள்கை. அதுல 90% இப்ப விஜய் பின்பற்றார். இருந்தாலும் முக்கிய ஆளை அடிக்கணும். ஸோ அதை அடிச்சாச்சு. இப்ப இன்னொரு சிக்கல் என்னன்னா, அண்ணாமலையை மற்றவர்கள் எவ்வளவு விமர்சனம் பண்றாங்களோ பாஜகவுக்கு உள்ள இருந்தும் சில பேர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அவர் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸோ தனியாக போகலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருப்பதாக அவர் பேச்சில் அப்பப்போ சில இழைகள் கொடுத்தார். எங்கேயும் தனியாக போறேன்னு அவர் சொல்லவே இல்லை. இதோட ரஜினியை போய் சந்திப்பார். அதாவது ரஜினிகாந்த் முதல்ல 2017 அரசியலுக்கு வந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, பால் தாக்கரே இதுல மகாராஷ்டிரால அரசியல்ல இறங்கினப்ப அவங்க கட்சி ஜெயிச்சப்பையும் அவர் முதலமைச்சர் ஆகாமல் மனோகர் ஜோஷின்னு ஒருத்தர் போட்டார். அது மாதிரி ரஜினி அரசியல் அமைச்சர் வந்திருந்தா கூட ஜெயிச்சாலும் அண்ணாமலையை போட்டு இருப்பார் என்பதாக ஒரு தகவல் இருந்தது. விஜய் ரொம்ப ஓப்பனா இல்லை. அதனால என்ன சொன்னார், நாளை காலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 IAS அதிகாரிகள் என்னுடைய உதவியாளர்கள் சந்திப்பார்கள்னு பண்ணாங்க. அதில் ஒருவர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த் தாஸ்னு இப்பொழுது மோடியுடைய 2வது செக்ரட்டரியாக இருப்பவர். இன்னொருவர் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு ஐடி போன்ற விஷயத்தில் உதவுவர், அவரும் தமிழ்காரர். 3வது திரு சோமநாதன் ஒருத்தர், அவருடைய மகன் திருமணம் சென்னையில் நடந்தப்போ மோடி இங்கே வந்திருக்கார். அந்த அளவுக்கு நெருக்கமானவர். இவங்க 2 பேர்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல எல்லா துறைகளிலும் அப்படி அந்த அளவுக்கு பணம் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. வெறும் நீங்க பட்ஜெட்ல இருக்கிறத மாத்திரம் சொல்லாதீங்க, ஒரு துறையிலையும் கொடுக்கணும்னு அதுக்கு சில டோசியர் கொடுத்துருக்காங்க. பட் நிதி நிலைமை மோசமா இருக்குன்னு சொன்னதனால் நேற்றுக்கு நீங்க பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா, இது ஜல்ஜீவன் திட்டத்தில் 18,000 கோடியில் 9,000 கோடியை இமீடியட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. மோடி கிட்ட அவர் வச்ச ரிக்வஸ்ட். அதே மாதிரி பிஜேபி தமிழ்நாடு முன்னாடியே வச்சிருந்தது. விஜய் போன பொழுது இங்க இது காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு காட்டன் இம்போர்ட்டுக்கு இருந்த டியூட்டியை இன்னொரு 5 வருஷத்துக்கு இன்னொரு 5 மாசத்துக்கு எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிரைஸ் அதிகமாக இருக்கு இண்டஸ்ட்ரி, கோயம்புத்தூர்ல இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அது நல்ல சக்சஸ்ஃபுல் தான். ஆனால் மறுநாள் ஒரு தகவலை சோமநாதன் போய் ஒரு டோசியரை கொடுத்தார். அதை கொடுத்துட்டு, இதில் நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே எதுவும் செய்ய முடியும், இல்லைன்னா நீங்கள் உங்கள் பதவிக்கே கூட சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னார். அமித்ஷாட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் நேற்று கேட்டீங்க,
அவருக்கு ஏற்கனவே 2 இருந்ததுனால பார்க்கல. பட் இந்த டோசியர் மேலே நீங்கள் நடவடிக்கை, அவர் கொடுத்த ஃபைல் மேலே என்ன ஃபைலில் இருந்ததுன்னு சொன்னால் 2024 ஒரு போதைப் பொருள் கடத்தலில் 5 பேர்கள் மீது வழக்கு. அந்த 5 பேர் யாருன்னு சொன்னால், நம்பர் 1 அக்யூஸ்டு ஜான் பிரிட்டோ, வயது 57, 2024. நம்பர் 2 இன்னொரு அவருடைய உதவியாளர். 3வது அக்யூஸ்டு லீமா ரோஸ் மார்டின், வயது 54. 4வது அக்யூஸ்டு டெய்சி ஆதவ் அர்ஜுனா, இன்னும் ஒருத்தர். இந்த 5 பேரும் இதில் போதைப் பொருள் கடத்தலில் வாங்கிய பணத்தில் மணி லாண்டரிங் பண்ணாங்கன்னு இடி வழக்கில் பெயில் கேட்ட வழக்கு. உங்களுக்கு அந்த தீர்ப்புடைய காப்பியை அனுப்புகிற 5 பேரோட மே மாதம் 27ஆம் தேதி இடி மதுரையிலும் சென்னையிலும் 5 இடத்தில் ரெய்டு பண்ணாங்க. கொக்கைன் ஒரு 87 கோடிக்கும், மெத்தபட்டமைன் ஒரு 150 கோடி, மற்ற போதைப் பொருட்கள் என ஒரு 3 பேரை பிடிச்சா எங்களுடைய கிங் பின் ஜான் பிரிட்டோ. யார் அந்த ஜான் பிரிட்டோன்னா லீமா ரோஸுடைய அண்ணன். ஸோ அது அந்த கீழே இருக்கிற பார்ட்னர்ஸில் டெய்சி இது ஆதவ் அர்ஜுனாவும் வருகிறது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்பதற்கு நேரு ஸ்டேடியத்திற்கு போனது வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு சொந்தமான காரில். அந்த பணமும் போதைப் பொருளில் வந்திருக்கலாம். அதே மாதிரி டெல்லியில் அவர் தமிழ்நாடு அலுவலகத்திலிருந்து மற்ற வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணது, பிரதமர் அலுவலகத்துக்கு ஸ்பெஷல் கான்வாய் வந்துச்சு, மற்றதுக்கு யூஸ் பண்ணதும் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் கார். இதையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு பேரில் நடவடிக்கை எடுக்கணும். 12ஆம் தேதி நீத்தி ஆயோக், இந்த மாதம் 12ஆம் தேதி நீத்தி ஆயோக் கூட்டம் வருகிறது, அப்பொழுதுக்குள்ள நடவடிக்கை எடுங்கள், அப்பொழுது ஹோம் மினிஸ்டர் சந்திப்பார்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் இங்கே வந்த அடுத்த நாள் அவருக்கு சிங்கப்பெண்கள் இது பண்ணுற விழா இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணார். அதன் பிறகு அவருடைய முக்கியமான வலதுகையான த ரூட் ஜெகதீஷுடைய வீட்டு புதுமனை புகழ்வாக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு போனார். அதற்கு அடுத்த நாள் திரு நடிகர் இவருடைய அம்மா தாத்தா மறைவுக்கும் அஜித், அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருச்சியில் பேசும் பொழுது கொஞ்சம் அவருடைய பாடி லாங்குவேஜ் சரியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் இடையில் புஷி ஆனந்த் மூலமாக இதை முழுவதுமாக முக்கியமான சில பத்திரிகையாளர்களுக்கு லீக் பண்ணாங்க. எங்களுக்கு உட்பட அந்த மாதிரி தான் வந்துச்சு. என்னது இந்த செய்தி? இப்போ நான் சொன்னேனே இந்த விஷயங்கள் சொல்லி ஆதவுக்கு போக, ஆதவ் 12ஆம் தேதிக்கு முன்னாடி ராஜினாமா செய்யக்கூடும் என்று வருகிறது. ஏற்கனவே நீங்கள் மெட்ராஸில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சென்னை முழுக்க எல்லா இடத்திலும் ரோடு ஒர்க்குகள், மெயினாக ட்ரைனேஜ் ஒர்க்கு வேகமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நவம்பர் மாதம் கார்பரேஷன் எலெக்ஷன் வருது. கார்பரேஷனில் இப்போ திமுக மெஜாரிட்டி இருக்கு, அதில் தாவேகா வெற்றி பெறணும். அதை வெற்றி பெற்றால் பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேச தேர்தல் வரும் பொழுது அதோடு தமிழகத்தை ஆட்சியை கழிச்சிட்டு எனக்கு முழு மெஜாரிட்டி கொடுங்கன்னு விஜய் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார். இன்னொன்று, தாவேகாவுடைய ரூட் என்ன பண்ணாங்கன்னு ஒரு பெரிய இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்துச்சு. அது என்னடான்னா, கரூருக்கு பிறகு அவருடைய கிராஃப் அதிகமாச்சான். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து பேசினா குறைதான், ஒழிஞ்சிக்கிட்டா போகுதான். ஸோ அவர் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு ஆகி குறைச்சி கடைசியில் கூட எங்களுக்கு தமிழ்நாடு அரசு தடுக்குது, பிதுக்குறாங்க, நதுக்குறாங்கன்னு சொல்லி வராமல் இருந்தால் கிராஃப் ஏறுது, வந்தால் குறையுதுன்னு கண்டுபிடிச்சி ரொம்ப குறைவாக 18 மீட்டிங்கில் தான் மொத்தம் பேசினது. அதுலேயும் 8 மீட்டிங்கில் பேசி 10 மீட்டிங்கில் கையை காட்டிட்டு தான் போனார். ஸோ இப்போ விஜய் இன்னும் பேசாமல் டெல்லியிலையும் ஓடினார், கூட ஓடினார். ஸோ இப்பொழுது விஜய்க்கு அந்த டோசியர் படியாக ஆதவ் அர்ஜுனாவை ஒதுக்க வேண்டும். ஸோ இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் 3 வருஷம் கழித்து தேர்தல் வந்தால் என்ன அண்ணாமலையுடைய பிளான்னு சொன்னால், தனி கொடுத்தனம் போகிற மாதிரி. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா, சம்சாரம் அது ஒரு மின்சாரம்னு விசு படம். அதில் என்ன பண்ணுவாங்க, பையன் அந்த அப்பாவுக்கு பெரிய பையன் நிறைய சம்பாதிப்பான், அந்த பணத்தில் தான் குடும்பம் நடக்குது, நான் கொடுக்கலன்னா நடக்காதுன்னு பார்த்தா தனு கொடுத்தனும் போயிட்டு தன் செலவு தன் சம்பளத்தோடு அதிகம்னு பார்த்துட்டு திரும்பி வந்து சேருவான். ஆனால் முடிவில் கைவ என்ன சொல்லுவான், ஒரே வீட்டில் இருந்தாலும் நம்ம இந்த பக்கம் இருப்போம், அவங்க அந்த பக்கம் பார்த்தா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம், சேர முடியாது. அது மாதிரி கிட்டத்தட்ட பிளவு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நான் தனியாக போகிறேன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு, நீங்கள் தனியாக போகிறது 3 வருஷம் கழித்து தேர்தலாக இருந்தால் ஓகே. அதாவது இவர் வெளியில் போயிட்டு திருப்பியும் டிஎம்கே ஃபைல்ஸு, ஏடிஎம்கே ஃபைல்ஸு, தாவேகா செய்யும் தவறுகள், இதையெல்லாம் சுட்டி காட்டி 3 பேரையும் அவர் டெய்லி மீட்டிங் கொடுத்தா 3 பேராலையும் தாங்க முடியாது. நீங்கள் 28 டிசம்பர் வாக்கில் பிஜேபியோட கூட்டணின்னு வந்துட்டிங்கன்னா நம்ம சேர்ந்து பண்ண முடியும். ஆனால் இப்போ வர்ற சூழ்நிலையில்
கிட்டத்தட்ட பிப்ரவரி 27 தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வரலாம். அதனால் நீங்கள் இங்கிருந்தே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியை நாளைக்கு சந்திங்கன்னு இவர் சொன்னதாக கடைசி தகவல். உங்களுக்கு பிஜேபியிலேயே நல்ல எதிர்காலம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2027 பிப்ரவரி வாக்கில் மீண்டும் சட்டசபை தேர்தல் வரலாம். ஏன்னா விஜய் முதல்ல அதிமுகலேருந்து 25 பேர் இழுக்க பார்க்கார், 4 பேர் அதிமுக இப்பொழுது கேஸ் போட்டு அந்த 4 இடத்திலும் தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஸ்டே வாங்கும் நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண 4 பேர் இன்ன இடத்துல அவங்க ஏற்கனவே கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டார்கள். அவர்கள் ராஜினாமா செய்தாலும் அந்த வேக்கண்ட்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, இல்லை அவர்களே நிற்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்க போகிறாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 2016 தேர்தலில் அப்பாவு தோத்து இன்பதுரை ஜெயிச்ச வழக்கில் அப்பாவு ஜெயிச்சார்னு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த பதவி முடிஞ்சு அடுத்த பதவி முடிஞ்சு போச்சு. அதனால ஸோ கோர்ட்டில் போய் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இப்போதைக்கு மீதி 25 பேர் எல்லாருமே இங்கே அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ திமுகலேருந்து ஒரு 60 அப்ளிகேஷன் விஜய் டேபிளில் தூங்குது. விஜய்லேருந்து புஷியானந்த் டேபிளில் நாங்கள் வரோம், இல்லை 2 பேரையும் சேர்க்க வேண்டாம், நம்மளே ஃபுல் மெஜாரிட்டியோட பிப்ரவரியில் வரலாம் என்ற பிளான் தான். பட் நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், அந்த இது வாய்ஸ் ஆஃப் காமன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆராய்ச்சி படியாக போன முறை 35% ஓட்டு வாங்கினதில் ஒரு 7லேருந்து 10% ஃப்ளோட்டிங் ஓட்ஸு, அது வராமல் குறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் காங்கிரஸோட முக்கியத்துவம் சொல்லி நேற்றைக்கு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கும் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டணி பலத்தோடு விசிக்காக இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு 10% வந்துடும். இந்த 35ல் ஒரு 5-6 குறைஞ்சா கூட 40க்கு திருப்பி வந்து நிற்கும், ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக சார். பொறுத்து வந்து பார்ப்போம் சார், தனி கட்சி தொடங்குகிறாரா அல்லது வந்து மாற்று வழி வேற ஏதாவது பாஜக அவருக்கான பதவி கொடுக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.